கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பினை போலும் மெய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பக்தி ஒன் டுடே சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பதிவு திதி சூன்யம். திதி சூன்யம்னா என்ன, அது எந்தெந்த ராசிகளை பாதிக்கும், அதற்கு உண்டான பரிகார கோயில்களை பத்தி இன்னைக்கு நம்ம முழு விளக்கமா பார்க்கலாம். முதல்ல நம்ம பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கிற அடிப்படை விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5 சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில எதை குறிக்கும், ஆயுளை பற்றி சொல்லக்கூடியது நாள். அதுக்கு அடுத்ததா திதி. இந்த திதி நம்ம வாழ்றதுக்கு என்னென்ன சகல சௌபாக்கியங்கள் தேவையோ அதை பத்தி குறிக்கிறது, செல்வங்கள், அதை பத்தி சொல்றது திதி. அடுத்ததா நட்சத்திரங்கள். நட்சத்திரம் பாவ புண்ணியங்களை குறிப்பது நட்சத்திரம். யோகம் நோய் நொடிகளை பத்தியும் நம்மளுக்கு அதை எப்ப நம்ம அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறது யோகம். அடுத்ததா கரணம். கரணம் அப்படிங்கிறது காரிய வெற்றி. இன்னைக்கு பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரணம் எப்படி வேலை செய்யுது, அந்த மாதிரி எல்லாம். அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது திதி. அப்போ திதி அப்படிங்கிறது எதை மையப்படுத்தி வருது, நம்ம வாழுகின்ற இந்த பூமியையும் சந்திரனையும் மையப்படுத்தி வர்றதுதான் இந்த திதி அப்படிங்கிறது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பௌர்ணமி, அமாவாசை, வளர்பிறை 15 திதிகளும், தேய்பிறை 15 திதிகளும், ஆக மொத்தம் 30 திதிகள். இதுல வளர்பிறை திதி, தேய்பிறை திதி அந்த மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த திதிகள் எந்த கிரகத்தின் அடிப்படையில இருக்கு. இப்ப பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த பஞ்சாங்கம் பஞ்ச கிரக தத்துவத்துல இருக்கும் அல்லவா, பஞ்சபூத தத்துவத்துல இருக்கும் அல்லவா. அப்போ இந்த வாரம் அப்படிங்கிறது நெருப்பு தத்துவம். நாட்கள் அப்படின்னு சொல்றோம் அல்லவா, அது நெருப்பு தத்துவம். அதனுடைய அதிபதி செவ்வாய். அதற்கடுத்ததா திதி, இது நீர் தத்துவம். இதனுடைய அதிபதி சுக்கிரன். நட்சத்திரம் நிலத்தத்துவம், இதற்கு அதிபதி புதன். அடுத்ததா யோகம், நாம யோகங்கள் இருக்குங்களா, அதுக்கு குரு அதிபதி, ஆகாய தத்துவம். அடுத்ததா கரணம், காற்று தத்துவம், சனி பகவான் அதிபதி. ஆக ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது நட்சத்திரத்தை பார்க்கிறோம். என்ன ஜென்ம நட்சத்திரம், இந்த லக்னத்துல பிறந்திருக்கிறாரு, இந்த ஜென்ம நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஆனால் திதியை நம்ம எப்ப கணக்கிடுறாங்க, ஒரு மனிதனுடைய இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம திதியின் மூலமா கணக்கு. இந்த திதியில நம்ம இந்த இறந்தவங்களுக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கணும், பிண்டம் வைக்கணும், சாமி கும்பிடணும், இந்த திதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அல்லவா. அப்போ இந்த திதி எதை குறிக்கிறது என்றால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தாங்க இந்த திதி. அதனுடைய தத்துவமே இதுதான், முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம். நம்ம சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, ஆரோக்கியம், சகல ஐஸ்வர்யங்களும், சகல செல்வங்களும், 16 செல்வங்களும் பெற்று பேரும் புகழோட வாழணும் அப்படின்னா கண்டிப்பா முன்னோர்களுடைய ஆசை இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். அப்போ வளர்பிறையில பிறந்தவங்க நம்மளுடைய ஒரு பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போட்டிருக்கோம், அதனுடைய வட்டி எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி செய்த புண்ணியங்களை அனுபவிப்பதற்காக பிறந்தவங்க வளர்பிறை திதியில பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுங்க. தேய்பிரையில பிறந்தவங்க செய்த பாவங்களை கழிப்பதற்காக பிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரம் சொல்லுவோம். அப்போ வளர்பிறையில பிறந்தவங்க, தேய்பிரையில பிறந்தவங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம தெரியும் நம்ம எந்த திதி வளர்பிறையில பிறந்திருக்கோமா தேய்பிரையில பிறந்திருக்கோமான்னு சொல்லி கணிச்சாலே ஒரு 70% ஜாதகத்தை நம்மளால கணிக்க முடியும். வளர்பிறை திதி, தேய்பிறை திதி அவ்வளோ மகத்துவம் இருக்கு. அப்போ இந்த சூனியம் அப்படிங்கிறது வளர்ந்துச்சு. அப்ப சூன்யம் அப்படிங்கிறது எதுன்னு குறிக்கும், நம்ம எல்லாருமே பொதுவா 0, எதுவும் இல்லை, வெற்றிடம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா பிரபஞ்ச சக்தி, நம்ம கேலக்சி பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அந்த கேலக்சியில பிளாக் ஹோல், கரும் துளை அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா.
அந்த கரும் துளைக்கு ஈக்குவலான நம்மளுடைய ராசி கட்டங்களை செயலிழப்பது அல்லது பலவீனப்படுத்துவது அல்லது கிடைப்பதை கிடைக்க விடாமல் செய்வது, இந்த மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அப்போ அந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணும், தனக்குள்ள எதையும் சேர்த்தாது, தன்னை சுத்தி இருக்கிறத விலக்கி விட்டோம். அப்போ எந்த பாவகம் நம்மளுக்கு ராசி கட்டத்துல திதி சூன்யமாக அமைகிறதோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்காது அல்லது தட்டி போகும் அல்லது இருந்தும் இல்லாமல் பிரயோஜனப்படாம இருக்கும். இதுதாங்க திதி சூன்யம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்போ இந்த திதி சூன்யம் இதுக்கு பரிகாரம் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. நம்ம சாஸ்திரத்துல சொன்னபடி, முன்னோர்கள் சொன்னபடி, நம்மளுடைய பராசர ஜோதிட விதிகள்ல கண்டிப்பா பரிகாரங்கள் இருக்கு. வளர்பிறையில பிறந்தவங்க தேய்பிறையில செல்லணும், தேய்பிறையில பிறந்தவங்க வளர்பிறையில செல்லணும், அவங்கவுங்க பிறந்த மாதத்தில் செல்லணும். அதுக்கு உண்டான பரிகாரங்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ திதி சூன்யம் அப்படிங்கிறது ஒரு சிலரோட கருத்து இல்லைங்க அது வேலை செய்யறது இல்லை, ஒரு சிலரோட கருத்து இல்ல அது வேலை செய்யும். சரி, அப்ப வேலை செய்யுமா வேலை செய்யாதா, இல்ல அது எப்போ வேலை செய்யும்? இதை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது ஒவ்வொரு பாவகமும் அனுதினமும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இது மாற்ற முடியாது. நவ கிரகங்களும் வேலை செய்யுது, பஞ்சபூதங்களும் வேலை செய்யுது, 27 நட்சத்திரங்களும் வேலை செய்யுது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நம்மளுடைய ஜாதக கட்டம் ஒவ்வொரு கட்டமும் அனுதினமும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த திதி சூன்யமும் வேலை செய்யும் தானே அர்த்தம். இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, உதாரணமா 2ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் ஒருத்தங்களுக்கு திதி சூன்யமா அமைதுன்னு வச்சுக்கோம். 2ஆம் பாவகம் குடும்பம், நம்மளுடைய குடும்பத்தை பத்தி சொல்லக்கூடியது, வரக்கூடிய வருமானத்தை பற்றி நிர்ணயிக்கக்கூடியது இந்த 2ஆம் பாவகம். அதே மாதிரியே 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூத்த சகோதர ஸ்தானம். அது மட்டும் இல்லாம லாபஸ்தானம், பொதுவாகவே லாபஸ்தானம். அப்படிங்கிறப்போ நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், இந்த வேலை செய்யறோம் அந்த வேலை செய்யறோம், ஒரு வருமானத்துல ஒரு திருப்தி இல்லாமலே இருக்கு. இல்ல ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம அந்த குடும்பத்துக்காக நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், கூடு குடும்பமா இருக்கு. அப்படிங்கிறப்போ வயசானவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வருமானம் வரக்கூடியது லாபமாக இல்லாமல், சேர்க்கவும் முடியாமல், 2ஆம் இடமும் வேலை செய்ய முடியாம, 11ஆம் இடமும் வேலை செய்ய முடியாம, ஆனா வருமானம் வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வீட்லயே சும்மா இருக்க முடியாது, ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கும். சேர்க்க முடியாது, நமக்கு உண்டான அந்த பலன் முழுமையாக கிடைக்காது. இதுதான் அந்த திதி சூன்யம் செய்யக்கூடிய வேலை. மற்றபடி நம்மளுடைய திசாபுத்தி எப்படி இருக்கு, நம்ம ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்கு, திசாபுத்தியினுடைய கிரகங்கள் எப்படி இருக்கு, கோச்சார நிலையில நம்மளுடைய கிரகங்கள் எப்படி இருக்கு, என்னதான் மாறுபாடுகள் இருந்தாலும் திதி சூன்யம் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் வேலை செய்யும். இப்போ எந்தெந்த திதியில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த ராசிகள் சூன்ய ராசிகளா அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ராசிகள் அவங்கவுங்க லக்னத்துக்கு எத்தனையாவது ராசியா வருதோ அந்த பாவகங்கள் பாதிக்கப்படும், சூன்யமாக அமையும். உதாரணமா அஷ்டமி திதி, அஷ்டமி திதி அது வளர்பிறை தேய்பிறை முக்கியமல்ல, அஷ்டமி திதி சிம்ம லக்னம். அப்போ அஷ்டமி திதிக்கு எந்தெந்த லக்னங்கள் சூன்யத்தை ஏற்படுத்தும் கேட்டீங்கன்னா, எந்தெந்த ராசிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுனமும் கன்னியும் சூன்யமாக அமையும். அஷ்டமி திதிக்கு மிதுனமும் கன்னியும் சூன்யமாக அமையும். அப்போ இது லக்னத்துக்கு எத்தனையாவது பாவகமா வருது, 2ஆம் பாவகமாகவும் 11ஆம் பாவகமாகவும் அமையும். இந்த மாதிரி அவங்க லக்னத்துக்கு இதை கணக்கீடு செஞ்சுக்கலாம். பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு துலாம் மகரம் 2 ராசிகளும் சூன்ய ராசிகளாக அமையும். துதியை திதியில் பிறந்தவர்கள் தனுசு மீனம் இந்த 2 ராசிகளும் சூன்யமா அமையும். திருதியை திதியில் பிறந்தவர்கள் மகரம் சிம்மம் இந்த 2 ராசிகளும் விசசூன்ய ராசிகளாக அமையும். சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கு கும்பமும் ரிஷபமும் விசசூன்ய ராசிகளாக அமையும். பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் மிதுனம் கன்னி இந்த 2 ராசிகளும்
திதி சூன்யமாக அமையும். சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் மேசம், சிம்மம் இந்த 2 ராசிகளும் திதி சூன்யம். சப்தமி திதியில் பிறந்தவர்கள் தனுசு, கடகம் இந்த 2 ராசிகள். அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் மிதுனம், கன்னி இந்த 2 ராசிகள். நவமி, தசமி இந்த 2 திதியிலுமே பிறந்தவங்க சிம்மம், விருச்சிகம் இந்த 2 ராசிகளுமே இந்த 2 திதிகளுக்கும் திதி சூன்யமா அமையும். ஏகாதசி தனுசு, மீனம் இந்த 2 ராசிகளும் திதி சூன்யமா. துவாதசி துலாம், மகரம் இந்த 2 ராசிகளும் திதி சூன்யம். திரையோதசி ரிஷபம், சிம்மம் இந்த 2 ராசிகளும் திதி சூன்யமா. சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்களுக்கு 4 ராசிகள், அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த உபய வீடுகள் 4 வீடுகளுமே திதி சூன்யமா அமையும். எப்படிங்க இந்த ஒரு திதிக்கு மட்டும் இந்த 4 வீடுகளுமே வருது அப்படின்னா, பொதுவா எல்லா திதிகளுக்கும் ஒரு உயிர் வீடு, ஒரு பொருள் வீடு அப்படின்னு சொல்லி அது தனி சப்ஜெக்டுங்க. உயிர் காரகம், பொருள் காரகம். ஒற்றைப்படை ராசிகள் எல்லாமே உயிர் காரகமா அமையும். இரட்டைப்படை ராசிகள் எல்லாமே பொருள் காலப்புருஷத்துவ அடிப்படையில பொருள் சம்பந்தமா அமையும். அப்போ உங்களுக்கு இந்த திதி சூன்ய ராசிகள் உயிர் சூன்யமா அமையுமா அல்லது பொருள் சூன்யமா அமையுமா? தான் உயிர் சூன்யம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. உறவுகளால, குடும்பத்தினால, சொந்த பந்தங்களால, நட்புகளால பாதிப்படையுமா அல்லது கிடைக்காமலே இருக்குமா? பொருள் காரகம் உள்ள வீடுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொன்ன மாதிரிதான் செல்வ வளம், பொருள் சம்பாதிப்போமா அல்லது பொருள் இழப்போமா, அந்த மாதிரி திதி சூன்யம். சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்களுக்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய 4 வீடுகளும் திதி சூன்யமா அமையும். அடுத்ததா நம்ம அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 திதிகளுக்கும் சூன்ய ராசிகள் கிடையாது. அமாவாசை, பௌர்ணமி இவங்களுக்கு திதி சூன்யம் இல்லை. இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது அந்த திதி சூன்யங்களுக்கு உண்டான பரிகார கோயில்கள். எந்தெந்த திதியில் பிறந்தவர்கள் எந்தெந்த கோயில்களுக்கு சென்றால் நிவர்த்தி செய்யலாம். இப்போ வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கான பரிகார ஸ்தலங்கள். வளர்பிறை பிரதமை திதியில் பிறந்தவர்கள் பட்டீஸ்வரம் துர்கையம்மன் திருக்கோவில் வழிபாடு. வளர்பிறை துதியை திதியில் பிறந்தவர்கள் திருவைக்காவூர் ஸ்ரீ வில்வவனேஸ்வரர் திருக்கோவில். வளர்பிறை திருதியை திதியில் பிறந்தவர்கள் நவகிரக ஸ்தலம் இருக்கு இல்லைங்களா, திங்களூர் சந்திரன் கோவில், நவகிரக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கோவில் வழிபாடு சிறப்பை தரும். வளர்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் பிரளய காளேஸ்வரர், பெண்ணாடம் விருத்தாச்சலம் பக்கத்துல இருக்கு, பிரளய காளேஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை தரும். வளர்பிறை சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். வளர்பிறை சப்தமி திதி சூரியனார் கோவில், அதே மாதிரியே நவகிரக ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய சூரியனார் திருக்கோவில் சிறப்பினை கொடுக்கும். வளர்பிறை அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் தேவூர், திருவாரூர் அருகில் இருக்கக்கூடிய தேவூர் தேவபுரீஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். வளர்பிறை நவமி என்று பிறந்தவர்கள் கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் திருக்கோவில், கும்பகோணம் மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கிற கூத்தனூர் சரஸ்வதி திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். வளர்பிறை தசமி திதியில் பிறந்தவர்கள் அகோர வீரபத்திரர், இதுக்குன்னு தனி சன்னதி அப்படின்னு சொல்லி தேவையில்லை, கும்பகோணம் மகாமலக்குளம் அருகில் இருக்கக்கூடிய அகோர வீரபத்திர சுவாமி திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை தரும். வளர்பிறை ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு. வளர்பிறை துவாதசி திதியில் பிறந்தவர்கள் திருவெள்ளியங்குடி கோல வில்வராமர், அது திவ்ய தேசங்களில் ஒன்று, சுக்கரஸ்தலம். நம்மளுக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, அது மிக அருமையான சுக்கரஸ்தலம்.
கோலவில் ராமர் திருவெள்ளியங்குடி. வளர்பிறை திரையோதசியில் பிறந்தவர்கள் திருக்கண்டியூர் பிரம்மா திருக்கோவில். வளர்பிறை சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்கள் திருப்புவனம் சரபேஸ்வரர் திருக்கோவில். சதுர்த்தசி திதி திருப்புவனம் சரபேஸ்வரர் கோவில். பௌர்ணமியில் பிறந்தவர்கள் மகேந்திரப்பள்ளி திருமேனி அழகர் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். அதே மாதிரியே தேய்பிரையில் பிறந்தவர்கள், தேய்பிரை பிரதமை திதியில் பிறந்தவர்கள் திருவன்காடு ஆர்ணியேஸ்வரர் திருக்கோவில், அங்க குபேரர் வழிபாடு சிறப்பினை தரும். தேய்பிரை துதியை திதியில் பிறந்தவர்கள் காளஹஸ்தி காலத்தீஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். தேய்பிரை திருதியை திதியில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். தேய்பிரை சதுர்த்தியில் பிறந்தவர்கள் கஞ்சனூர் சுக்கிர பகவான், கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் சுக்கிர பகவான் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். தேய்பிரை பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் சிறப்பினை கொடுக்கும். தேய்பிரை சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி ஜீவ சமாதி வைத்தீஸ்வரன் கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். தேய்பிரை சப்தமி திதியில் பிறந்தவர்கள் திருக்கானூர் செம்மேனிநாதர், கரும்பீஸ்வரர்னு ஆதிகாலத்து பெயர், செம்மேனிநாதர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். தேய்பிரை அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் கருடாழ்வார், நம்மளோட எல்லா விஷ்ணு ஆலயங்கள்லையும் கருடாழ்வார் முன்னாடி இருப்பாரு, அதை தாண்டிதான் நம்ம சாமி கும்பிட போவோம். கருடாழ்வாருக்குன்னு தனி சன்னதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயில்ல கருடாழ்வாருக்கு தனி சன்னதி இருக்கு, அதுல வழிபாடு செய்யலாம். தேய்பிரை நவமி திதியில் பிறந்தவர்கள் யமதர்மன் வழிபாடு, யமதர்மனுக்கு பெரும்பாலும் கோயில்கள் எங்கேயும் இல்லை, ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மனுக்குன்னே இருக்கக்கூடிய கோவில், யமதர்ம வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். தேய்பிரை தசமி திதியில் பிறந்தவர்கள், இதுவும் ஒரு குரு பகவான் கோவில் தான், தென்குடி திட்டை குரு பகவான் கோவில், இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான கோவில், தென்குடி திட்டை குரு பகவான் திருக்கோவில். தேய்பிரை ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் திருநள்ளாறு சனி பகவான் கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். தேய்பிரை துவாதசி திதியில் பிறந்தவர்கள் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி விஷ்ணு கோவிலுங்க, பெருமாள் கோவில், சாரங்கபாணி திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். தேய்பிரை திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் திருமலைப்பாடி சிவன் கோவில், சிவாலயம், மிகப்பெரிய பாடல் பெற்ற சிவாலயம், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, திருமலைப்பாடி சிவன் கோவில். தேய்பிரை சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்கள் மகேஸ்வரன் திருக்கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் மகேஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். இப்போ இந்த கோயில் வழிபாடு எப்படி செய்யணும், எப்ப செய்யணும், எல்லா நாளும் போக முடியாதுங்க. இந்த திதி சூன்ய வழிபாடு வருடத்தில் ஒரே முறைதான் செய்ய முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிறந்த தமிழ் மாதம் எந்த மாதத்தில், உதாரணமா சித்திரை மாசம் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா, சித்திரை மாதம் நீங்க பிறந்தது வளர்பிறை திதி அப்படின்னா ஆப்போசிட் தேய்பிரை திதியில தான் நம்ம அந்த வழிபாடை செய்யணும். வளர்பிறை திதியில் பிறந்தவர்கள் தேய்பிரை திதியில் வழிபாடை செய்யணும், தேய்பிரை திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை திதியில் சென்று வழிபாடு செய்யணும். சும்மா போனோம் 10 நிமிஷம் சாமி கும்பிட்டோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குறைஞ்சது 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் அந்த கோவில்லையே தங்கி இருக்கணும். வெறும் இறை வழிபாடு மட்டும்தான் செய்யணும். மாலை அர்ச்சனை பண்றது, இந்த மாதிரி நைவேத்தியம் பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு, ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் தான் போக முடியும். நீங்க பிறந்த மாதம் அதுல வரக்கூடிய தேய்பிரை அல்லது வளர்பிறை, 15 நாள் தேய்பிரை 15 நாள் வளர்பிறை இருந்தீங்கன்னா, அதுல நீங்க எந்த பிறையில வளர்பிறையில பிறந்திருந்தீங்கன்னா தேய்பிரையில போகணும், தேய்பிரையில பிறந்திருந்தீங்கன்னா வளர்பிறையில போகணும். அப்போ அமாவாசையில பிறந்தவங்க எப்ப போகலாம், பௌர்ணமிக்கு போகலாம், பௌர்ணமியில பிறந்தவங்க அமாவாசைக்கு போகலாம். குறைஞ்சது 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வருஷத்துல ஒரு முறை இந்த கோயில் திருக்கோவில்கள்ல சென்று வழிபட்டு வந்தோமானால் திதி சூன்யம் நம்மளை எதுவும் செய்யாது. அப்போ மத்த எப்பவும் இந்த கோயிலுக்கு போகக்கூடாதா அப்படிங்கிறது கிடையாது. எப்பவுமே கோயிலுக்கு திருக்கோவில் வழிபாடு செய்யலாம். நம்ம பிறந்த அந்த மாதம் வரும் பொழுதுதான் இந்தனுடைய வழிபாட்டுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு.
அதுதான் சிறப்பு. அப்பதான் அந்த வழிபாடு வந்து நம்மளுடைய அந்த திதி சூன்யத்தை கொஞ்சம் முடிக்கும். அதனால நம்ம பிறந்த மாதம் அந்த நான் சொன்ன வளர்வரை தேய்பிரை அந்த அடிப்படையில போறப்போ நல்ல பலன்களை கொடுக்கும். பக்திவான் டுடே சேனல் அனைவருக்கும் நன்றி.